வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சி. இதை தொகுத்து வழங்குவது ஈஸ்டர் ஜி அண்ட் கிளிஜி. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும். என்னன்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரே ஃபோன் காலு, வீட்டாண்ட ஜனங்கள்லாம் வந்து ஆஹா சூப்பர் அப்படி இப்படின்னாங்க. ஏன் நிறைய லெட்டர்ஸ் நம்ம சேனலுக்கு கூட போட்டிருக்காங்களே. என்ன ஒரு 50-60 லெட்டர் வந்திருக்குமா? அப்போ அதுக்கு மேலேயே வந்திருக்கு. என்ன பேசிக்கிறாங்க? அதுவா, அதாவது நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த ஆங்கர் பண்ணுற கிளி பரவாயில்ல, ஓகே தான். ஆனால் ஈஸ்டர் ஜி அற்புதம், அடுத்த 50 வருஷத்துக்கு அவரை அடிச்சிக்கவே முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. ஏண்டா லெட்ரு போட்ட அதுல ஒரு லாஜிக் இருந்ததா? எல்லாம் 60 லெட்டர்லையும் உன்னோட அட்ரஸ் சேவாடா போட்டு தொலைவேன். ஏன் இந்த வீண் விளம்பரம்? கிளிச்சி, நம்ம நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடலான்னு பண்ணேன். அதை போய் பப்ளிக்காக இப்படி கிளின்னு கிளிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? சரி, இதுக்கு மேலே நம்ம கிளிச்சிக்கிட்ட பேசிட்டா நம்ம கிழிஞ்சு போயிடுவோம். அதனால் நம்ம தேநீர் விடுதியில் என்ன பேசிக்கிறாங்கன்னு வாங்க கேட்போம். ஓட்டு போடும்போது மனசை கேட்டு பார்க்கணும், ஓட்டு போடும்போது மனசை கேட்டு பார்க்கணும். நோட்டு வாங்கி ஓட்டு போடும் பழக்கம் ஒழியணும். நமது வாழ்வே வாக்குச்சீட்டில் அடங்கி இருக்குது. இந்தியாவே எங்கள். நிறுத்து. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஆளும் கடைக்கு வரணுமா வரக்கூடாதா? ஏன்டா இப்படி மூச்சை பிடிச்சின்னு கத்துற? இந்த பாரு, நல்ல விஷயங்களை 4 பேருக்கு பாட்டு மூலமாக சொல்லி பரப்பலான்னு பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணுறிய. சரி, அது விடு. உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கணும். என் தராதரத்துக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்குறது ரொம்ப கேவலமான விஷயந்தான். இருந்தாலும் ஒரு ஜென்ரல் உன்ன மாதிரி மக்களுடைய ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். வரப்போகிற இந்த தேர்தலில் நீ யாருக்கு ஓட்டு போடலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன்? பார்த்தேன்னு பாலு கேளு டீ கேளு, நான் பாலிடிக்ஸ் பேசாத. என்ன பேச்சு இது? டீ கடையில் பாலிடிக்ஸ் பேசாதன்ற கொஞ்சமாவது அறிவுறுதா உனக்கு? டீ கடைன்றது ஒரு ஆலயம் மாறிடா. எவ்வளவு கட்சிகள் இந்த மாதிரி டீ கடையில் உருவாயிருது, எவ்வளவு கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி டீ கடையில் கொள்கைகளை பேசி வளர்ந்துருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி டீ கடையில் பேசி பெரிய பெரிய பதவிகளை கைப்பற்றி இருக்கிறாங்க. இவ்வளோ ஏன்டா? நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவரே டீ கடை வச்சிருந்தார், தெரியுமா உனக்கு? இவ்வளோ ஏன் மக்கு மரம் மண்டை? உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோ. இன்னைக்கு இந்திய தேசத்தை ஆளும் நமது பாரத பிரதமர் இருக்கிறாரே, அவரே டீ கடையிலேன்னு வந்தவர் தான். பாரு, நீ எது வேணா பேசிக்கோ, நான் போய் என் பண்டாட்டியை பார்த்து வரேன். டேய், அந்த டீயாவது நல்லா இருக்குமாடா? இது திமுக மாமாக்க அது சரியா வராது. 2 மாசமா மனசை போட்டு உழப்பிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போதாண்டா தேனப்பா ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்குறியா? அதான் நம்ம மக்கள் நல கூட்டணியும் கேப்டன் விஜயகாந்தும் கை கோத்துட்டாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. அவர் கண்டிப்பாக வருவார், காத்திருக்கிறோம், நம்பிக்கை இழக்கலை. இல்லை, அவர் எங்கள் கூட தான் இருந்தார், அதனால் எங்கள் கிட்ட தான் வருவார், நாங்களும் அவரை ஏற்றுப்போம் இப்படின்னு பலரும் பலவிதமாக பேசுனதுக்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் நச்சுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அதனால் பழம் நழுவி பாலில் விழும்னு காத்திருந்தவங்க ஏமாந்து போய் நிற்கிறாங்க. பழம் நழுவி பாலில் விழாமல் நேராக போய் பஞ்சாமிர்தத்தில் விழுந்துருச்சு. இதனால் அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன் செர்ரி பழம் வரலன்னா என்ன, தூக்கி போட்டு ஐஸ்கிரீமோட நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்ட்டு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. நம்ம முத்தரசன் இருக்காரே, முத்தரசன், அவர் அற்புதமான ஒரு ஓமை சொல்கிறார். நாங்கள் 4 அணியாக இருந்தோம், 3 அணியாக ஆகிடுவோம், 20 அணியாக ஆகிடுவோம் அப்படின்லாம் நிறைய பேர் ஏசியம்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போது கேப்டன் வந்த உடனே நாங்கள் 5 பேர் ஆகி பஞ்ச பாண்டவர் ஆகிட்டோம். இந்த பஞ்ச பாண்டவர்களில் கேப்டன் விஜயகாந்த் தான் தர்மர், அர்ஜுனன் தான் எங்களுடைய வைகோ, அதுக்கப்புறம் பலம் பொருந்திய பீமன் தான் திருமா, மிச்சம் இருக்கிற நகுலன் சகாதேவன் 2 கேரக்டரையும் கம்யூனிஸ்ட் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. வாய துறக்கப்படாது. அப்புறம் அந்த கேரக்டர் யாரு, இந்த கேரக்டர் யாருன்னு கேட்ப, கம்முன்னு இருக்கணும்.
சரி, இந்த கூட்டணி வெற்றி முரசு கொட்டுமா அப்படின்னு ஜனங்கள்லாம் ஒரு சந்தேகத்தோட பார்க்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராயப்பேட்டையில் மகளிர் மாநாட்டில் கேப்டன் நான் கிங்காக இருக்கணுமா கிங் மேக்கராக இருக்கணுமா அப்படின்னு கேட்டார். ஜனங்கள்லாம் நீங்கள் கிங்காக இருங்கன்னாரு. அவரும் கிங்காக இருக்க ஒத்துக்கிட்டார். சரி, அவர் தான் கிங் ஆயிட்டாரு, கிங் மேக்கர் பதவி காலியாக தானே இருக்குன்னு மக்கள் நல கூட்டணியில் இருந்த 4 பேரும் விஜயகாந்தை கிங் ஆக்கி அவங்க கிங் மேக்கர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கோ. அதாவது சில பேர் இருக்காங்களே, நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்றாங்க. சில பேர் கூட்டணி வந்தால் வைத்துக்கொள்வோம், இல்லை என்றால் தனித்து போட்டியிடுவோம், கெஞ்சி பார்ப்போம், வரலன்னா நாங்களே நின்றுடுவோம். ஓகே, அதுவும் ஓகே தான். ஆனால் தேசிய கட்சியிலேருந்து சைக்கிளை உருட்டிட்டு வந்தாரே ஒரு தஞ்சாவூர் தலைவர், அந்த அண்ணாமலை படம் டயத்தில் வந்த சைக்கிள். அந்த தஞ்சாவூர் தலைவர் மட்டும் எப்போ போய் யார் கேட்டாலும் ஒரு வாரம் சென்று சொல்கிறேன், ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன், இப்படியே ஒரு வாரம்னு பல வாரம் சொல்லிட்டாரா. ஆனால் சமீபத்தில் தான் திருவாய் மலர்ந்தளிருக்காரு. என்ன சொன்னாரு? அதாவது நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம், ஆனால் எந்த கூட்டணின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் செல்லும் அணி வெல்லும் மணியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேர்தலே முடிஞ்சிடும் போலகுதே. ஒருவேளை வென்ற பிறகு சென்று விடுவாரோ? இருந்தாலும் இருக்கலாம்டா. அவர் என்னன்னா ஆஃபர் நிறைய இருக்குடா. அப்படியா? ஆமாம், சிலரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவரை ஆளுங்கூட்டணியிலும் கூப்பிடுறாங்க, சூரிய கூட்டணியிலும் கூப்பிடுறாங்க, முரசு கொட்டுறவர் கூட வந்துருங்களேன் நம்ம பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. 4 கூட்டணி சொல்லவே வேண்டாம், அவர் எங்கள் கூட தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் சூரிய கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. என்ன வளர்றேன் நானே. சூரிய கட்சி தான் இவர் ஏற்கனவே பிரிஞ்சாரு, தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாங்களே. அப்புறம் இதுதான் அரசியல் அறிவு வேணும், அரசியல் சரித்திரத்தை புரட்டி பார்க்க உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்க அப்பாரு முதல்ல சைக்கிள் ஓட்டிட்டு வந்தார்ல, அப்பவே தேசிய கட்சி உங்க அப்பா கட்சியும் சேர்ந்து அதிமுக கூட்டணியில நின்று இருக்கிறதா வரலாறு சொல்லுதாமே.